வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, உனக்கு என்னை மிகவும் பிடிக்கும். ஆனாலும் என் மீது கோபம். என்ன கோபம்? இன்னும் எதுவுமே செய்யாமலேயே இருக்கிறேன். நீ கேட்ட இன்னும் ஒரு பிரார்த்தனைகள், ஒரு வேண்டுதல் கூட நான் உனக்கு நடத்தி வைக்காமல் இருக்கிறேன் என்ற உனக்கு கோபம். தங்கமே, கோபப்படாதே. அம்மா செய்து தருகிறேன் உனக்காக. இந்த அம்மா யாருக்காக இருக்கிறேன்? முதலில் அதை சொல். உனக்காகத்தானே இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் உன்னை தானே நான் பார்த்து கொண்டு உனக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் நல்ல முறையில் நடத்தி என்னுடைய பிள்ளையை நல்லபடியாக கரை சேர்க்க வேண்டும் என்று தானே உன்னோடு இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன். என் மீது நீ கோபப்படலாமா? கோபப்படாதே தங்கமே. என் மீது கோபப்படுவதை விட நீ கோபமே படாதே யார் மீதும். தேவையில்லாமல் உனக்குத்தானே உடம்பு சரியில்லாமல் ஆகுகிறது. ஏதாவது யோசிக்கிறாய், பிறகு கோபப்படுகிறாய், கத்துகிறாய். இதெல்லாம் தேவையா? என்னிடம் ஒப்படைத்த உன் வாழ்க்கையை சரி செய்து அழகான முறையில் மீட்டு கொடுப்பது தானே ஒரு நல்ல அம்மாவுடைய கடமை. என்னுடைய கடமையை நான் செய்வேன். என்னை வணங்க ஆரம்பித்ததிலிருந்து உனக்கு புதிதாக ஒரு பிரச்சனை வரவில்லை. ஆனால் பழைய பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கிறது. புதிதாக பிரச்சனை வரவில்லை என்றாலே நீ முடிவு செய்திருக்க வேண்டும், நம் பாதுகாப்பான இடத்திற்கு வந்துவிட்டோம் என்று. சரியாக இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே உன்னுடைய வாழ்வில் இருக்கும் உனக்கு பிடித்த அனைத்து தடைகளையும் நீக்கி உன் வாழ்வில் நான் சந்தோஷத்தை தருவேன். கெட்ட நேரத்தில் நீ எவ்வளவுதான் பார்த்து பார்த்து செய்தாலும் அது கெட்டதாகவே தான் முடியும். அதுவே நல்ல நேரத்தில் நீ எதுவுமே பார்த்து செய்யாவிட்டால் கூட அது நல்லதாகத்தான் முடியும். கெட்ட நேரத்திற்கும் நல்ல நேரத்திற்கும் வித்தியாசம் அதுதான். இப்பொழுது உனக்கு கெட்ட நேரம். சில விஷயத்தை நீ பார்த்துதான் செய்ய வேண்டும். நீ ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு அழுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் எடுப்பேன். உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை நான் உனக்காக உருவாக்கி தருவேன். யாரெல்லாம் உன்னை பார்த்து வீணா போவா என்று சொன்னார்களோ அவர்களுடைய வாயையே நான் மூடும் அளவுக்கு மிகப்பெரிய உனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உனக்கு தருவேன். யாரை பார்த்தும் யாரும் முதலில் சாபம் விட்டு கொள்ளக்கூடாது. நீ நன்றாக இருப்பாயா, நீ நல்லா இருக்க மாட்டாயா என்ற இப்படி சாபம் விட்டு கொள்வதே தவறு. உன்னை பார்த்து நிறைய பேர் இவள் எப்படி நன்றாக இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் என்றெல்லாம் பின்பும் பேசியிருக்கிறார்கள். சண்டை வரும் பொழுது உனக்கு நேராகவே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் தலை குனிய வைக்க வேண்டும். நீ தலை குனிந்தாய் தானே அவர்களுக்கு நேராக. ஆனால் அவர்களுக்கு நேராக நீ தலை குனிந்தாய், தவறே செய்யாமல். ஆனால் இப்பொழுது உனக்கு நேராக அவர்கள் தலை குனிந்து நிற்கப் போகிறார்கள். தங்க பிள்ளையே, உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து கசப்புகளையும் நீக்கிவிட்டு சந்தோஷம் என்ற நல்ல விஷயத்தை உன் வாழ்வில் நானே தருவேன். யாரை கண்டும் எப்பொழுதும் எந்த விஷயத்திலும் பயப்படாதே. இவர்கள் சாபம் விட்டு விட்டார்களே, ஏதாவது நடக்குமா, நல்லது நடக்குமா, இல்லை அவர்கள் விட்டார்களே அதனால் ஏதாவது ஒரு கெட்டது நடக்குமா என்பதெல்லாம் பற்றி எந்த ஒரு விஷயமும் யோசிக்காதே. நீ நல்ல பிள்ளை. உனக்கு தேவையானது உன் வாழ்வில் கிடைக்கும். மற்றவன் சாபம் எல்லாம் உன் வாழ்க்கையை ஒன்றுமே செய்யாது. நீதான் பயந்து கொண்டு இருக்கிறாய். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் வழியை பாரு. ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி விட்டாய். இதெல்லாம் நடக்கக்கூடாதோ எல்லாவற்றையும் நடந்துவிட்டது. ஆனால் அது எல்லாவற்றிலும் இருந்து நீ மீண்டுதானே வந்தாய். அதுபோல நிச்சயமாக உன் வாழ்வில் நீ எல்லா கஷ்டத்திலும் இருந்து மீண்டு நான் உன்னை கரை சேர்ப்பேன். நீ எல்லா நிலையிலும் தத்தளிப்போம் என்று நினைக்காதே. நிச்சயமாக கரை ஏறும் நாள் கூடிய சீக்கிரத்தில் வந்துவிட்டது. இனிமேல்தான் உன் வாழ்வில் இன்பங்களானது இருக்கும். அதுவும் எப்படி தெரியுமா? நிலையான இன்பங்களாகவே இருக்கும். என்னை உனக்கு பிடிக்கும். என்னை பிடிப்பதினால்தானே உரிமையாக இவ்வளவு கோபப்படுகிறார். எனக்கும் உன் மீது அதிக உரிமை இருக்கிறது. அதனால் நான் கோபப்பட மாட்டேன். நல்லது செய்ய போகிறேன். உன்னுடைய
ஆசைகள் படியும் உன்னுடைய வேண்டுதல்கள் என்னென்னவோ அது எல்லாமே இனி உன் வாழ்வில் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் உன் வாழ்வில். சந்தோஷம் என்பது நீ ஏதோ ஒரு இடத்தில் துளைத்தாய், அங்கு போய் தேட வேண்டும் என்பது கிடையவே கிடையாது. சந்தோஷம் என்பது உன் மனதுக்குள் இருக்கிறது. நீதான் அதை எவ்வளவுதான் கஷ்டமே இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாம் மாறும் என்று நீதான் உருவாக்கி கொள்ள வேண்டும் சந்தோஷத்தை. புரிகிறதா? சந்தோஷம் என்பது வேறெங்கும் அல்ல, உன்னிடம்தான் இருக்கிறது. யாரையும் எப்பொழுதும் எனக்கு இவர்கள் சாபமிட்டார்கள் அவர்கள் சாபமிட்டார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி யோசித்து கொண்டு இருக்காமல், நான் வாராகி இருக்கிறேன், என்னை காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையோடு இரு. யார் என்ன செய்தால் அவர்களுக்கு மத்தியில் உன்னை வாழதான் வைப்பேனே தவிர ஒரு நாளும் உன்னை வீழ்ந்து போக விடவே மாட்டேன். பொறு, எல்லா விஷயத்திலும் பொறுமையாக இரு. எந்த அளவு உன் வாழ்வில் நிம்மதியை தர வேண்டுமோ அந்த அளவு உன் வாழ்வில் நான் நிம்மதியை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். எல்லோரும் என்ன சொல்வார்கள் என்று நினைத்து கொண்டே வாழாதே. யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கைக்காக சந்தோஷமாக நான் எது வேண்டுமானாலும் செய்வேன் என்று தைரியமாக உனக்கு பிடித்த விஷயங்கள் அனைத்தையும் செய். சீக்கிரத்தில் நான் உனக்கு நல்ல வழியை காட்டுகிறேன். இன்று உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் வந்தால் நாளையும் அப்படித்தான் வரும் என்பது கிடையவே கிடையாது. நிச்சயம் வாழ்க்கை மாறும் தங்கமே. எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். போராடிய நாட்கள் அனைத்தும் முடிந்து சந்தோஷமான நாட்களானது பிறந்து விட்டது. இனிமேல் நீ நினைத்ததுதான் வாழ்க்கை, நீ முடிவு செய்ததுதான் உன் வாழ்வில் நடக்கும். இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களுமே. சந்தோஷம் சந்தோஷம் என்று தேடி தேடி ஓடிக்கொண்டு இருந்தாய். எல்லா ஓட்டமும் இனி உன்னை தேடி சந்தோஷம் ஓடி வரும். இனிமேல் நீ எதையும் தேடி ஓட வேண்டாம் தங்கமே. இனி எல்லாமே உன்னை தேடி ஓடோடி வரும். பாசத்திற்காகவும் பணத்திற்காகவும் எல்லா விஷயத்திற்காகவும் ஓடிக்கொண்டே இருந்தாய். இனிமேல் பார், எல்லாம் உன்னை தேடி ஓடி ஓடி வருகிறதா இல்லையா என்பதை. இனி எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமானது கிடையாது. கவலை என்பது எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் தானே கவலைப்பட வேண்டும். இனிதான் உன் வாழ்வில் எல்லாம் கிடைக்கப் போகிறது. கஷ்டங்கள் மறைந்து உன் வாழ்வில் எல்லாமே இஷ்டம் போல உன் வாழ்வில் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய். அதனால் இனிமே எந்த ஒரு நிலையிலும் கண் கலங்கி எனக்கு இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை என்று கோபப்படக்கூடாது. கோபம் இல்லாமல் சந்தோஷமாக இரு. உனக்கு தேவைப்படும் நேரத்தில் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து இந்த வாராகியானவள் சேர்ப்பேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.